வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபேவரட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபேவரட் ஆப்ஷன் வந்திருந்தால் இது ஒரு அசத்தலான அப்டேட்டு. இந்த அப்டேட்டை எப்படி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம பயன்படுத்துவதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே லைட்டாக இழுத்து விட்டாலே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணிடுறாங்க. அந்த ஆப்ஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டி செக் பண்ணுங்கள். அப்படி இந்த ஃபேவரட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஃபேவரட் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேவரட் ஆப்ஷன் நீங்கள் யாருக்காவது அதிக நேரம் வாட்ஸ்அப்பில் யாராவது ஒருத்தவங்களுக்கு சாட் பண்ணுறாங்களா இருந்தால் அந்த நபரை இந்த ஃபேவரட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நபர், அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்கடி யார்கிட்ட சாட் பண்ண விரும்புங்களோ அவங்களுடைய நெய்மையும் இந்த ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரட் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேவரட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிற நேம் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதில் யாரெல்லாம் இந்த ஃபேவரட்டில் போட விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் கலரில் டிக் சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணாலே நான் கிளிக் பண்ணால் அந்த காண்டாக்ட் இதில் ஆட் ஆகிட்டு ஃபேவரட்டில் பார்த்துங்க. இதே போல் எத்தனை காண்டாக்ட் வேணுமெங்க இம்பார்ட்டன்ட் காண்டாக்டை நீங்கள் இந்த ஃபேவரட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எப்போ வேணுமெங்க ஈஸியாகவே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய காண்டாக்டில் இருக்க முக்கியமான நபரை இந்த ஃபேவரட்டில் ஆட் பண்ணி போயிட்டு நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரட்டில் போட்டவங்க எனக்கு தேவையில்லை, அவங்கள ரிமூவ் பண்ணி தள்ளணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேனேஜ் ஃபேவரட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண பிறகு இதில் அவங்களுடைய காண்டாக்ட் நேர டெலிட் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த டெலிட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேவரட்டில் ஒன்றுமே கிடையாது. இதே போல் உங்களுடைய ஃபேவரட்டு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு முக்கியமான நபரை இந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் நீங்களே ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன்.